செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா, எப்பவும் போல் நம்மளுடைய அரசாங்கம் தான் இப்போதைக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இப்படி ஒரு வேலை வாய்ப்பை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கெல்லாம் இது உதவாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம என்ன பார்ப்போம்? சம்பளம் தான் பார்ப்போம். வந்து இதுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி பண்ணோன்னா 7th CPC அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 7th CPC அப்படின்னாவே நல்ல சம்பளம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா Group C ரெக்ரூட்மெண்ட் 2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்லைன் மூலயமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 17/7/2025 ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் வந்து 10/8 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ICFRE ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஜபல்பூரில் இருக்கு இல்லையா? ஸோ இது பேசிக்காக வந்து ஃபாரஸ்ட் அசோசியேட்டடான ஒரு வேலை வாய்ப்பு தாங்க. சரிங்களா? ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 10 பேரையும், ஃபாரஸ்ட் கார்டுன்ற ரோலுக்கு 3 பேரையும், டிரைவர்ன ரோலுக்கு 1 பேரையும் எடுக்கிறாங்க. இது அனைத்துமே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பேசிஸில் தான் எடுக்கிறதாக அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகே, தொடர்ந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்போம். இன்னும் இதில் பெஸ்ட் பார்ட் என்னென்னா, விமென்க்கு SC/STக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் மற்றவங்க எல்லாருக்கும், ஆண்களுக்கு மற்றவங்க எல்லாத்துக்குமே 700 rupees ஃபீஸ். பட் இதுக்கு வந்து பெண்களுக்கு SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கிடையாது, எக்ஸாம் ஃபீஸே கிடையாதுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ தொடர்ந்து பாருங்கள் இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் கேட்டகரி 2ல் வந்து ஃபீல்டு ஆர் லேபில் வேலை பார்க்குறதுக்கு லெவல் 7 சம்பளத்துக்கு கீழே எத்தனை பேரை எடுக்கிறாங்க அப்படின்னா 10 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி சயின்ஸில் பாட்னி, ஜுவாலஜி, அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் சயின்ஸில் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? அது போக இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்ற ஒரு வாய்ப்புக்கு 3 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. 12th படிச்சிருக்கணுன்றது எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? 12th நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஃபாரஸ்ட் ட்ரைனிங் கோர்ஸையுமே அவங்க வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வேலைக்கு சேர்ந்த பிறகு. சரிங்களா? அது போக ஒரு ஃபிசிக்கல் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிரைவர் வேலைக்கான ஒரு வாய்ப்பு ஒரே ஒருத்தவங்கள எடுக்கிறாங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 10th படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிரைவர் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோட்டார் கார் ஃபார் 3 years ஓட்டி பழகியிருக்கணும், அதாவது 3 வருஷத்துக்கு மோட்டார் கார் வந்து ஓட்டி பழகியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது போக மோட்டார் மெக்கானிசம் பற்றி கொஞ்சம் சின்ன ஐடியாஸும், அதாவது ஒரு திடீர்னு வந்து வண்டி நின்றுச்சு அப்படின்னா அதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். சரிங்களா? வேணால் சொல்கிறேன். https://www.mponline.gov.in அப்படின்ற மாதிரி ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ கடைசி நாள் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 10/8/2025 அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னா ஒவ்வொன்றுக்குமே வந்து வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸு, ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிரைவர் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 150 ரூபா, ப்ராசஸிங் ஃபீஸ் 700 rupees, ஃபாரஸ்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணிங்கனாலும் 150 ரூபா, ப்ராசஸிங் ஃபீஸு 700 rupees, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வேலைக்கு 350 ரூபா தாங்க. 350 ரூபா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஹைலைட்டே என்னென்னா, விமன் கேண்டிடேட்ஸ்க்கு, SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு, PWBDக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஃபீஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன வயதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க, இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா 21லேருந்து 30 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்டு வேலைக்கு 18லேருந்து 27 வயசுக்குள்ளே, டிரைவருன்ற வேலைக்கு 18லேருந்து 27 வயசுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்டர் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம ஊரில் எங்கே சென்டர் கொடுத்துருக்காங்களா, கோயம்புத்தூரில் சென்டர் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூரில் போய் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்தியாவுக்குள்ளே எங்கேயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. எக்ஸாமினேஷனுக்கு ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 100 மார்க்குக்கு பரீட்சைக்கு 180 நிமிஷம் உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. இந்த 180 நிமிஷமில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ரீசனிங் கேட்பாங்க.
மார்க்குக்கு. அடுத்தது இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸு 20 மார்க்குக்கு, அர்த்தமெட்டிக் 20 மார்க்குக்கு, அது போக அக்ரிகல்ச்சர் 10 மார்க்குக்கு, ஃபாரஸ்ட்ரி 10 மார்க்குக்கு, பாட்னிக்கு 10 மார்க்கு, ஜுவாலஜிக்கு 10 மார்க்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 100 மார்க்குக்கு கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்ற வேலைக்கு அதுவுமே என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து லைக் ஒரு 120 நிமிஷத்துக்கு ஒரு பரீட்சை இருக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 100 மார்க்குக்கான பரீட்சைங்க. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 30 மார்க்கு, அர்த்தமெட்டிக் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு 30 மார்க்கு, இங்கிலீஷ்க்கு 10 மார்க்கு, சயின்ஸுக்குமே 30 மார்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? டிரைவர் வேலைக்குமே 100 மார்க்குக்கு எழுதணுங்க, 120 நிமிஷத்துக்கு. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் கேட்பாங்க, இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கு, நியூமெரிக்கல் ஆப்டிடியூடு, ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்ற மாதிரி கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பரீட்சை எல்லாத்துலேயும் 50% மார்க்கு நீங்கள் குறைஞ்சது வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. 50% மார்க் வாங்கினாலே ஓகே, உங்களை நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க, ஓபிசிக்கு 3 வருஷம், பிடபிள்யூபிடிக்கு 10 வருஷம் அப்படின்ற மாதிரி ரிலாக்ஸேஷன் அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்றது பார்த்துக்கோங்க. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஃபுல்லாக செக் அவுட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன், விமென்க்கு, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு, பிடபிள்யூபிடிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஸோ தைரியமாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா மக்களே? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.